எடுத்தவர்கள் வாசிங்க சங்கீதத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்றைய நாளின் செய்திக்குரிய தலைப்பு கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். வாசிங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவர்களையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கரை குறித்து பார்ப்பதற்கு நமக்கு வேலை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆமென் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே உங்களோடு கூட ஆமென் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆவியானவர் இடைப்படும்படி இந்த வார்த்தையை மீண்டுமாய் நாம் தலைப்பை சொல்லுகிறேன். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் எவ்வளவு பாடு தெரியுமா, என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என் வாழ்க்கையில நான் என்ன நிலைமையில நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா. ஹல்லேலூயா. என்னை ஒருத்தர் விசாரிக்கல தெரியுமா. அங்கலாய்க்கிற எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க தெரியுமா, எல்லாம் தெரியுமா. பிரைஸ் தி லார்ட். ஆனா வேதம் உங்களுக்கு தெரியணும், இது எல்லாம் உன் வாழ்க்கையில எதுக்காக கடந்து வந்து போகிறதுன்னு சொன்னா, நீதிமான கர்த்தர் சோதித்து அறிய விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு விரலுக்கு ஏத்த வீக்கம், ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏத்த பிரச்சனை, ஒவ்வொரு மனிதனுக்கு ஏத்த சூழ்நிலைகள். அன்பு தேவ பிள்ளைகளை, யாரையும் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ நொந்து கொள்ளவோ வேலை இல்லை. ஏன்னா அவ்வளவு பேடன் ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தா தான் எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியும். அதுக்கு தான் அவுட்லைனை செய்திக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள அநேக பிரச்சனைகள் இருக்கும், அநேக நெருக்கங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த போராட்டம், இந்த நெருக்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அது பேர் சோதனைன்னு நம்ம சொல்றோம். சோதனையில பல வகைகள் இருக்கு. சோதனையில நிறைய அதுல வகைகள் இருக்கு. சோதனையில ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷிக்கு ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதிமானை சோதித்தருகிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். அப்போ கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். எதற்காக நீதிமானை அவர் சோதித்தருகிறார்? அந்நிய சாதிகளின் நடுவில் இருந்து கர்த்தர் தமக்கென்று ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அற்புதம் அதிசயங்களினாலும் தமது வல்லமையுள்ள புயத்தினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினாராம். அவருக்குன்னே இந்த சோதனைக்கு மத்தியில கர்த்தர் ஒரு செலக்டட், பிரைஸ் தி லார்ட், சில பேரை செலக்ட் பண்ற அவருக்கென்று. அப்போ வாழ்க்கையில எந்த அளவுக்கு சோதனையும் நெருக்கமும் என் அன்பு தேவ பிள்ளைகளை வருகிறதோ, வேதம் சொல்லுது, நீ அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டு மனுஷ முகத்தை பாருன்னு சொல்லல, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நீ மகிழ்ச்சியாயிரு என்று வேதம் சொல்லுகிறேன். சோதனை மத்தியில மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க கத்துக்கோன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா உபாகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேகமா வாசிமா. உபாகம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக சொல்லுங்க. எதனால? சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்துப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ தேவர்கள் இருக்கிறாங்கப்பா. எல்லா தேவர்கள்கிட்டயும் நீ போயிட்டு வேணா சிந்திச்சு பார், எல்லாத்தையும் பார், எல்லா கிரியைகளையும் பார், எல்லா தேவர்களுடைய கிரியைகளையும் பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் ஒரு ஜனத்தை
சோதனைகளினாலும், அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும், யுத்தத்தினாலும், வல்லமையுள்ள கரத்தினாலும், ஓங்கிய புயத்தினாலும், மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ. அப்ப இன்னைக்கு நம்மள பரிசுத்தவான்கள தேவன் தமக்கென்று என்ன பண்ணியிருக்கிறாரா சொல்லுங்க? தெரிந்து கொள்ள வகை பண்ணியிருக்கிறார், ஒழுங்குபடுத்தி இருக்கிறாருங்க. அப்ப இந்த சோதனை வாழ்க்கையில எதுக்காக வருதுப்பா சொல்லுங்க? நான் பாவின்றதுனால என்கிட்ட சோதனை வருதல்ல. அது வேற. சுய இச்சையினால இழுப்புண்டு அநேகர் என்ன பண்றாங்க? சோதனையில கண்ணியிலையும் சிக்கிக்கிறாங்க. சுய இச்சையில போகக்கூடியவங்க. நம்ம ஏசப்பாவுடைய சித்தத்துல வாழக்கூடிய பிள்ளைங்க, ஏசப்பாவுடைய ஆலோசனையில வாழக்கூடிய பிள்ளைங்க, ஜபத்தினால விசுவாசத்தினால ஒவ்வொன்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனை நாம் அழிந்து போவதற்காக அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவருக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக, நம்மை அவருக்கென்று கூட்டி சேர்த்து இருக்கிறார். இந்த கூட்டத்தை சோதனையின் மூலமாகவும், அல்லேலூயா, அற்புதம் அதிசயத்தின் மூலமாகவும் ஆண்டவர் நம்மை வகைப்படுத்துறாராம், பிரிக்கிறார். வகைப்படுத்துறார் என்னது? ஆமா, இப்போ கடல்ல போய் வலையை போடுவாங்க. வலையில இந்த மீன் மட்டுமா மாட்டோம், ஒரே மீனா மாட்டோம், பலதரப்பட்ட மீன்கள் மாட்டோம். அதுல சாப்பிடக்கூடிய மீன்கள் இருக்கு, சாப்பிடக்கூடாத மீன்கள் இருக்கு. புரியுதா இல்லையா? இந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த வலையில் இருக்கிற நல்ல மீன்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உபயோகமற்றதை மீண்டும் கடலிலே எறிந்து விடுவார்கள். அல்லேலூயா. அதை போலதான் கர்த்தரும் தேசத்துல ரட்சிப்பை எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கிறார். தமது ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகு எல்லாம் கம்ஃபர்டபிள் ஆயிடும். அட ரட்சிப்பு வந்துருச்சு, பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம பேர் ஜீவபுத்தகத்துல எழுதப்பட்டுருச்சு, அவ்வளவுதான் போதும். கரெக்டா இருக்கிறோம், வந்தோமா, ஆராதனை பார்த்தோமா, போனோமா. எனக்கு பாடு வேணாம், உபத்திரம் வேணாம், நெருக்கம் வேணாம்னு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை உபத்திரவம் என்னும் குகைக்குள்ளதான் கடந்து வந்தது. பாடுகள் மத்தியில தான் கடந்து வந்தது. பாடே எனக்கு வேண்டாயா, எனக்கு உபத்திரமே வேணாயா, இருக்கக்கூடாதியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ முதல்ல கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். இல்ல லிசன், என்னையா வித்தியாசமா பிரசங்கம் பண்றீங்க? எல்லா ஊழியக்காரங்களும் நீ இப்படி இருப்பாய், அப்படி இருப்பாய், ஏசப்பா இதை தருவார், அதை தருவார், எப்படிதானே பிரசங்கம் பண்றாங்க. நீங்க வித்தியாசமான குணத்துல சொல்றீங்களா? சத்தியம் சொல்றத, வேதம் சொல்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும்னா 10 மாசம் அவ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வாயை வைத்து கட்டி தான் ஆகணும். ஒரு ஸ்திரீயானவள், உண்மையா இல்லையா? பிரைஸ் சொல்ல, கஷ்டப்படாம பிள்ளை பெற்றெடுக்க முடியாது. பிரைஸ் சொல்ல. அதே போலதான் பவுல் சொல்றாரு, நான் சிறைச்சாலையில இவனை என் சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்த, கர்ப்ப வேதனைப்பட்டேன்னு சொல்றேன். ஒரு ஆத்மாவை பெற்றெடுக்கணும்னா கர்ப்ப வேதனைப்படாம பெற்றெடுக்க முடியாது. சபை அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். உன் அநேக பாடுகள் மத்தியில, உபத்திரக மத்தியில திறப்புல நின்று ஒரு செபிக்கிற மகனா நீ இருக்கணும். சபை இல்ல சும்மா ஏதோ கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல சபைக்கு வந்த போகணும் என்பதற்காக அவன் வாழ்க்கை நடத்துவது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது அவன் பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்லுகிற ஒன்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தான் இங்க வேதம் சொல்லுது, உன்னை ஆண்டவர் பிரித்தெடுப்பதற்காக உன்னை. அப்ப இந்த சோதனையின் முடிவில் ஆண்டவர் இப்படி, ஐயா அவ்வளவுதானா, சோதனை தானா எங்க வாழ்க்கை, வேதனை தானா எங்க வாழ்க்கை, அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்னன்னா இப்படிதானா, பாடுகள் தானா? எடுத்துங்க வாசிங்க சங்கீதம் 66:10. வேகமா வாசிங்க, என்னோட நேரம் இல்ல. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். யார் சோதிச்சதா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோதனையில சோதனைக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் பிசாசு. அவன் சோதிக்கிறது வேற.
யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசாசு எப்படி சோதிக்கிறான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த சோதனையை குறித்து நான் உங்களோடு பேச வரல. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? சோதனைக்காரன் பிசாசு ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் சோதிக்கிறான் என்பதை பேசுவதற்காக அல்ல, கர்த்தர் ஒரு மனிதனை எப்படி சோதித்து அறிகிறார் அதை குறித்து உங்களோடு கூட பேச இன்றைக்கு வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பொல்லாங்கினால சோதிப்பாரா பாஸ்டர்? சோதிக்க மாட்டேன். பொல்லாங்கினால் சோதிக்கிறவன் பிசாசு. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் ஒரு காலம் சோதிக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் எப்படி சோதிப்பார்? நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறீங்க, ஒரு வருஷம் படிக்கிறாங்க, அவங்க பரீட்சை வருமா வராதா? சொல்லுங்க. பரீட்சை வருமா வராதமா? உங்களுக்கு படிக்கிறவங்க பரீட்சை வருமா வராதா? சத்தத்தை வைத்து சொல்லுங்க. என்ன தலை மட்டும் ஆட்டுறீங்க எல்லாம்? பரீட்சை வருமா வராதா? சரி, அது பேர் என்னது? எக்ஸாம். ஷார்ட்டா இங்கிலீஷ்ல அழகா எக்ஸாம். அதுதான் உங்களுடைய சோதனை. சொல்ல 12 அந்த ஒரு வருஷம் நீங்க பள்ளிக்கூடம் போன வரைக்கும் உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. இருக்கா? காலாண்டுக்கு கொஞ்சம் பயம் வரும், அரையாண்டுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வரும். அந்த முழுவாண்டு வரும் பொழுது விரலாம் கொஞ்சம் சில பிள்ளைகளை டைப் அடிக்கும். ஆனா சில பிள்ளைகளை பாருங்க, அதிக மார்க் எடுக்கணும்ன்றதுக்காகவே பயந்துன்னு இருப்பாங்க. பாஸ் ஆயிடும்ன்ற தைரியம் இருக்கும், ஆனா அதிக மார்க் எடுக்கணும்னு பயந்துன்னு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு கேட்டகரியில இருப்பாங்க. ஆனா மொத்தத்துல எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? நீ ஒரு வருஷம் கற்று தேறினது என்ன? சொல்ல உனக்கு ஒரு வருஷம் நாங்க பாடம் நடத்தி இருக்கிறோம். இந்த ஒரு வருஷம் பாடத்துல நீ என்ன கற்று தேர்ந்துகிட்ட, அதை கற்றுக்கொண்டியா கற்றுக்கொள்ளலையா என்பதை உங்ககிட்ட ஒரு டெஸ்ட் வச்சாதான், ஒரு பரீட்சை வச்சாதான் என்ன பண்ண முடியாத நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியா? நீ எந்த நிலைமையில இருக்கிற என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சோதனை. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் யார் என்பதை, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் யார் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்வது புகழ்ச்சி. நான் யாருன்றத மற்றவங்க தெரிந்து கொள்வது புகழ்ச்சி. நான் யார் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு தான் சோதனை. எத்தனை பேர் புரியுது? சொல்ல நேற்று உட்காந்து இதெல்லாம் அப்படியே தியானிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கற்பனையா ஓடிட்டு இருக்குது. புகழ்ச்சி என்ன பண்ணுவாங்க? அவர் யார் தெரியுமா, அந்த அக்கா யார் தெரியுமா, அவங்க எப்படி தெரியுமா, உங்களை புகழ்வாங்க தெரியுமா, அதுலயே நீங்க யார் என்பதை அவங்க சொல்லுவாங்க. ஆனா சோதனை என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்ல நீங்க யார் என்பதை, அது போலதான் ஒரு எக்ஸாம் வந்தா நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், நம்ம யார் என்பதை நமக்கு காண்பித்து கொடுப்பதற்கு தான் அந்த பரீட்சை. அதுதான் சோதனை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். புரியுதா இல்லையா? அப்போ உன் வாழ்க்கையில வருகிற சோதனைகள் 2 வகைகளிலே வருகிறது. பல சோதனைகள் இருக்கிறது, ஆனால் 2 வகைகளே. ஒன்று, பொல்லாங்கன் உன் வாழ்க்கையில அவன் சோதிக்க வரும் பொழுது அவன் நம்மை அழிக்கும்படி சோதிக்கிறான். ஆனால் தேவனோ நம்மை பிரித்தெடுக்கும்படியாக, நம்மை இன்னுமாய் ஆசீர்வாதத்தின் உச்சத்தை அடையும்படியாக, அவருக்காக எடுத்து பயன்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்க பாத்திரங்களாய் நிறுத்தும்படியாக கர்த்தர் மத்தியிலே சோதனைகளை அனுமதிக்கிறார். எதுவுமே புரியுதுங்க? புரியுதா இல்லைங்களா? புரியல? அது அமைதியா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார்கள். நீங்களா நீதிமான்களா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க. சத்தம் வருது. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். நம்மளை இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி விசுவாசத்தினால நீதிமான்களை அவர் மாற்றி இருக்கிறார் இலவசமா. ஆகவே நாம் நீதிமான்கள். முதல்ல இந்த நினைப்பு முதல்ல இருக்கணும். எப்படித்தாலும் நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே சொல்லிட்டு இருக்க கூடாது. யாரா சொம்பன சொன்னா நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. நீ எப்பதான் பரிசுத்தமாவ? புரியல? அல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்று மறுரூபமாக்கணும். பரிசுத்தத்தின் மேல
அப்போ ஏற்கனவே ஆல்ரெடி ஞானஸ்நானத்தின் மூலமா பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். ஒரு தரம் பரம ஈவை ருசி பார்த்து பின்னிட்டு போகிறவர்கள் அதில் பிரவேசிப்பது கூடாத காரியம். வசனத்தை சொல்ல மாட்டீங்க, கூடாத காரியம். அப்போ பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை பெறணும். இன்னொன்னு பாவி 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 பேக் என்ன பண்றாங்க, கீர் போட்டு பின்னாடி போயின்னு இருக்கிறாங்க. உன் வாயின் வார்த்தைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒரு தம்பி போட்டிருக்கிறான், அவன் நேத்த பார்த்தேன், அவனுடைய குரூப் டைட்டில் போட்டு வச்சிருக்கிறான், நானு ஒன்னும் இல்லைன்னு போட்டான். என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நானு சேதப்படுத்திட்டேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன்னு போட்டான். சொல்ல, நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு பெற்றுக் கொடுக்கதான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. உன் வாழ்க்கையை அவர் கையில கொடுத்தீங்கன்னா அவர் மீண்டும் உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொடுப்பார். அப்ப இன்னைக்கு சோதனை என்பதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போகலாம். இந்த சோதனையின் முடிவில் ஒரு செழிப்பான இடத்தை கற்றுக்கொண்டு வருகிறார். இந்த யோவான் 16:33 வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன் இந்த சோதனை குறித்து உங்களோட நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில சோதனையான காலங்கள் கடந்து தான் வரும். பிரைஸ் தி லார்ட். அந்த சோதனையின் முடிவு என்ன? அந்த சோதனையை நீ சகிக்கிறியா? அந்த சோதனையில நீ கர்த்தரை நம்பி இருக்கிறியா அல்ல பின்னிட்டு திரும்புறியா? உன் விசுவாசத்தை இழந்து போகிறியா, விசுவாசத்துல நிக்கிறியா? இதான் கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, ஆமென், சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டு இல்லன்னு வேதம் சொல்லுதா? சொல்லுங்க. எனக்கு உபதேசங்கள்லாம் மாறி போச்சு, செழிப்பான உபதேசங்கள். அல்லேலூயா. செழிப்பு எப்ப வரும் தெரியுமா? இப்ப நான் காண்பிச்சு கொடுக்கிறேன், வாசிங்க. சங்கீதம் 66:11 ஃபர்ஸ்ட் வாசிங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினேன். என்னவா? பாரத்தை ஏற்றினேன். நம்மளாம் சில வேலை சொல்றோம்ல, தாங்க முடியாத பாரம் பாஸ்டர், இந்த குடும்பத்தை எப்படிதான் கரை சேர்க்கிறது தெரியல பாஸ்டர், உன்னால என்னால கரை சேர்க்க முடியாது. ஆமாவா இல்லையா? நீ வேணா ட்ரை பண்ணிப்பார். அவ்வளவு டேலண்டான பிரசன்ட் பேதுரு யோவானும் பிரைஸ் தி லார்ட். அவங்களாலேயே நல்ல வித்தை தெரிஞ்சவங்களாலேயே மீன் பிடிக்க முடியல, வெறும் வலையை அலசிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வித்தை தெரிஞ்சவங்களாலேயே முடியல. ஏச பேரிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆழத்துக்கு தள்ளிட்டு போ, வலைய போடு. ராவெல்லாம் ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே, அன்று உடைய வார்த்தையின்படி நான் என் வலையை போடுகிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவன் திரளான மீன்களை பிடித்தான். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும் அப்படின்னாக்கா, அவன் இந்த உபத்திரமான வாழ்க்கையில, உபத்திரமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலையில நீங்க கடந்து வரும் பொழுது வெட்கப்படாதீங்க, பயந்து போயிடாதீங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து போயிடாதீங்க, தைரியமா இருங்க. அவன் உலகத்தை ஜெயித்தவன் நம்மோடு விட இருக்கிறார். கரங்க தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப 66:12 வாசிமா. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினே, எதை நாங்க கடந்து வந்தோம்? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர்கள். தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உபத்திரமே உன் வாழ்க்கை அல்ல, பாடுகளும் நெருக்கமே உன் வாழ்க்கை அல்ல. என் வாழ்க்கை இதுலயே முடிஞ்சிருமா ஆண்டவரே? இந்த வியாதியிலே முடிஞ்சிருமா? இந்த பலவீனத்திலேயே வாழ்க்கை போயிருமா? அல்லேலூயா. இந்த தரித்திரம் வறுமையிலேயே என் வாழ்க்கை போயிருமா? அவங்கள போல நல்ல ஒரு வீடு வாசலை கட்டி பார்க்க மாட்டேன்னா, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணம் பண்ணி ஒரு பேர பிள்ளைகளை பார்க்க மாட்டேன்னா, எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? வியாதி, பலவீனம், தரித்திரம், வறுமை, இதெல்லாம்
மனிதர்களை பயமுறுத்திட்டு இருக்குது. அல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நீ இந்த உபத்திரத்தின் பாதையில கடந்து வருகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த உபத்திரத்துக்கு மத்தியில உன்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நீ கலங்கலாம். உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் போகலாம். உனக்கு உதவி ஒத்தாசை செய்ய ஒரு மனிதனோ சொந்தமோ பந்தமோ இல்லாமல் போகலாம். இந்த உலகத்தை ஜெயித்து ஒருத்தர் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆமென். நாங்கள் தண்ணீரையும் காற்றையும் கடந்து வந்தோம், தீயை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து எங்களை நிறுத்தினீங்க ஆண்டவரே. செழிப்பான இடத்துல நிறுத்தினீங்க ஆண்டவரே. செழிப்பான இடத்துல கொண்டு வந்து எங்களை நிறுத்தினீங்க ஆண்டவரே. சந்தோஷம் இல்ல? கர்த்தருடைய வார்த்தை வருது, ரிசீவ் பண்ண உங்களுக்கு தெரியல. கரங்களை தட்டி நேரம் உற்சாகமா ஏசப்பா நன்றின்னு சொல்லி இருக்க தேவையில்லையா? உன் பாடுகளை கடந்து, உன்னுடைய வேதனைகளை கடந்து, உன் நெருக்கங்களை கடந்து, உன் சோதனைகளை கடந்து ஒரு செழிப்பான ஸ்தானத்தை, செழிப்பான வாழ்க்கையில கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிற காலம் உன் வாழ்க்கையில வந்து விட்டது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, அவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர். நீ உன் சிந்தையை மாற்றினா அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் சோதனையான வாழ்க்கையின் காலத்துல அந்த சோதனையை சகிக்கக்கூடிய பலன் அவர் தான் தர்றாரு. அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியும் அவர் தான் காண்பிக்கிறார். எல்லாத்தையும் செய்யறவர் அவர் தான். அவரை பற்றிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை செழிப்பான ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு மனம் உடைஞ்சு போயிடுறோம். நான் கூட அப்படிதான். அல்லேலூயா. அநேக வேளைகள்ல ஒரு ஊழியக்காரனாய் இருந்த பொழுதிலும் அநேகருக்கு ஆலோசனைகளும் சரி, அநேக காரியங்களில் அநேகருக்கு உதவியாக இருந்திருக்கிறோம். ஆனா சில வேளையில தனித்து விடப்பட்டு இருப்போம். நான் என்ன வச்சு சொல்றேன், ஏன்னா உங்களை வச்சு சொன்ன வருத்தப்படுவீங்க இல்லையா? அநேக வேளைகளில் தனித்து விடப்படுவோம். அநேக சூழ்நிலைகளில கண்ணீரோடு உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்பமா உள் மனசு சொல்லும், ஆண்டவரே எங்களை தேடி வர ஒருவர் இல்லையா ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையா ஆண்டவரே. அப்படியே கண் கலங்கும். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நான் இருக்கிறேன்ப்பா. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உன் ஜீவனெல்லாம் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துக்கு தானே நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை அன்றி ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. சொந்தம்னு சொல்லிக்கொள்ள 1000 பேர் இருந்தாலும் உன்னுடைய உபத்திரத்து மத்தியில, உன் பாடுகள் மத்தியில உன்னை விசாரிக்கிறதுக்கு நீங்க ஒருத்தர் இல்லாம இருக்கலாம் ஐயா. ஆனா என்னை நேசிக்கிற, என்னை விசாரிக்கிற ஒருவர் உன்னையும் விசாரிக்க இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஏன் சொல்றேன்னா, அங்கே கர்த்தர் ஆமென் அவர்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டாராம். அதனால இன்னைக்கு உபத்திரத்துல இருக்கிறேன், நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேன்னா, என் பிள்ளைங்க வாழ்றத நான் பார்ப்பனா பார்க்க மாட்டேன்னா, பயம் ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா அது சரீர பிழைக்கணும், அந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் வர ஒண்ணுதான். அல்லேலூயா. அவைகள் மத்தியில கர்த்தர் என்னை இந்த உபத்திரத்து மத்தியில நடத்துறது அவரியா, அவர் என் கூட இருக்கிறார்ன்ற ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை நீ பார்த்துட்டீங்கன்னா நீ கலங்குவ, பயப்படுவ தேவையில்லை. அவர் உன்னை நடத்தி போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் அதினத்தின் காலத்துல சகலத்தை நேர்த்தியா செய்வாரியா. அல்லேலூயா. ஆனா தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்தது தெய்வம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களும் நிறைய இழந்திருப்பீங்க. ஏன் சொல்றேன்னா, நிறைய இழந்திருப்பீங்க, எத்தனையோ இழந்திருப்பீங்க. ஆனா உங்களை தேடி வந்து உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறாரியா. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்கொள்ள 1000 பேர் இருந்தாலும் நீ கஷ்டப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது, வேதனையை அடைந்து இருக்கும் பொழுது, எல்லாத்தையும் இழந்த நிலைமையில நெருக்கப்பட்டு இருக்கும் பொழுது, உன் சோதனையான வேளையில தீயையும் தண்ணீரையும் நீ கடந்து வருவதற்கு உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் உன் கூட. கர்ம தனி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால்தான் நான் இன்னைக்கு யாரையுமே நம்புறதும் இல்லை, எல்லாருக்குரிய கனத்தை கொடுப்பேன், எல்லாரையும் நேசிப்பேன்.
எல்லாரையும் அன்பு செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா அவங்க சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு என் மனைவி கேட்பாங்க, ஏங்க நீங்க போன் பண்ணி யாரையுமே விசாரிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. மறந்து போச்சு, உள்ள மறந்து போச்சு. அதனால தான் நான் யாரையுமே போன் போட்டு விசாரிக்கவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எதையுமே கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து அநேக காயங்கள், அநேக பாடு, உபத்திரவம், இன்னைய வரைக்கும் அந்த பாடு உபத்திரவத்து மத்தியில தான் கடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் என்னை செழிப்பான ஸ்தானத்துல, செழிப்பான இடத்துல நான் ஆராதிக்கிற தேவன் நிக்க வைப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால இந்த உலகத்துல யாரையும் நம்பாத, யாரையும் சார்ந்து வாழாத, ஆனா எல்லாரையும் நேசி, எல்லாரையும் கனப்படுத்த, எல்லாரையும் மதித்து நட, யாரையும் துக்கப்படுத்தாத, குற்றப்படுத்தாத. அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுடைய உதவி நம்ம இந்த பூமியில வேணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம நம்பி இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் நமக்கு உதவி செய்வாங்க நம்ம வாழ்க்கையில. இதுதான் தெய்வம் நமக்கு உதவி செய்கிறார் என்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனா மனுஷனுடைய உதவி வேணும். ஆனா மனுஷங்களை சார்ந்த, மனுஷங்களை நம்பி வாழ்ந்திராதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், ஆகவே இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எடுத்தவங்க வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ விசுவாசத்தினால கர்த்தர் நீதிமான சோதித்து தருகிறார். நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோமா, நீதிமான்களா நிலை நிற்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. அப்ப அங்க வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 22:1-2 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனாகிய ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கும் மோரிபா மலைக்கு கொண்டு போய் பலியிடுன்னு சொன்னார். பாருங்க, 100 வயசுல ஒரு பிள்ளை கொடுத்த. எத்தனை வயசுல? 100 வயசுல ஒரு பிள்ளை கொடுத்த. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொடுத்துட்டு 14 வயசுல அந்த பிள்ளை என்ன பண்றாரா? பிரைஸ் தி லார்ட். நல்ல வாலிப வயசுல உன் பிள்ளை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு பலி கொடுன்னு கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாருன்னா உண்மையிலே பலி கொடுக்கவா கேட்கிறாரு? உள்ளத்தை அறிந்து கொள்ள அவர் விரும்புறார். தேவனை விட இந்த உலகத்துல நீ உன் பிள்ளை மேல பாசம் வச்சிருக்கிறியா? உன் ஆஸ்தி மேல பாசம் வச்சிருக்கிறியா? பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல வேற எது மேலயாவது நீ பாசம் வச்சிருக்கிறியா? அத நீ அறிந்து கொள்ளணும்னு தான் இந்த டெஸ்ட். மற்றவங்க அறிந்து கொள்வதற்காக அல்ல. உன்னை உள்ளத்தின் நிறைவு எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதனால அவர் அறிந்து கொள்ள வேண்டிய வேலை இல்லை. அப்போ சோதனையை ஏன் தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா, நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளதான் சோதனை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. அவன் பிரைஸ் மேலும் விசுவாசத்தினால எபிரேயர்ல சொல்றாரு இதுக்கு விளக்கம். மேலும் விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். பலியிட்டானே சொல்லப்பட்டு இருக்கு. உண்மையிலேயே பலியிட்டாரா? பிரைஸ் தி லார்ட். அவன் இருதயத்துல, அவன் சிந்தையில தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக அவன் என்ன பண்ணா? பட்டயத்தை எடுத்து வெட்டுவதற்கு உற்சாகமா ஓங்கினாயா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பார்த்து பதறடிச்சு ஆபிரகாமை நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத. கர்த்தர் பார்த்துட்டு நிறுத்து சொல்றாரு, பதறி அடிச்சு சொல்றாரு, நிறுத்து, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சோதனையிலே ஆபிரகாம் ஜெயித்தாரியா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொடுத்தவர் கேட்கிறாரே அப்படின்னு ஆபிரகாம் கோவப்பட்டாரா? கொடுத்துட்டு ஆண்டவர் திருப்பி கொடுக்க சொல்றாரு, ஆபிரகாம் கவலைப்பட்டாரா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், காணிக்கை கூட கர்த்தர் கொடுக்கறதுல உற்சாகம் இருக்கிற காணிக்கை மட்டும்தான் பரலோகம் அங்கீகரிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இது வரைக்கும் காணிக்கை குறித்து உங்ககிட்ட பேசுறது இல்லை. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண காணிக்கை கூட உற்சாகத்தோடு கொடுக்கிற காணிக்கை தான் பரலோகம் அங்கீகரிக்கும். அநேகர் காணிக்கை செலுத்தினாங்க. ஆனா காணிக்கை பெட்டியில நின்றுகிட்டு ஆண்டவர் அருகில நின்றுகிட்டு எல்லாருடைய காணிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். அந்த உற்சாகமாக செலுத்தின அந்த ஏழை விதவை தாயோடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன்னா அவ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வச்சிருந்து சேர்த்து போட்டா. அந்த உற்சாகம்
என்ன தேவன் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அடுத்த வேலைக்கு வச்சுக்கிறத இல்லாண்டவரே எனக்கு வேணும்னு நான் வச்சுக்கிட்டு அவன் ஒரு வேலைக்கு இருக்கிறத நான் போடலாம், அந்த விதவை போட்டிருக்கலாம். ஆனா அடுத்த வேலை யார் நடத்தணுங்க? அவர் தானே நடத்தணும். அப்ப அதுக்கும் அடுத்த நாள் நடத்த போகிறவர் என் கூட இருக்கும் பொழுது அப்ப பிரைஸ் சொல்ல இன்றைக்கு அடுத்த வேலை காரியத்தை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்னு போட்டாங்க அந்த அம்மா. இதான் விசுவாசத்துல பெரியது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ இது எனக்கு தேவை, இது எனக்கே பத்தாது, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, 1000 தேவைகள் இருக்கு, இதை போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா நான் என்ன பண்றதுன்னு தான் நிறைய பேர் தரித்திரத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க தரித்திரத்திலயும் வறுமையில இருக்கிறது காரணம் என்னன்னா, கணக்கு தப்பா போடுறாங்க. நான் என்ன பண்றது, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்குரியதே தேவனுக்கு கொடு. பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில சோதனையை ஜெயிக்கலாம். இங்க வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தேவன் கொடுத்து அந்த பிள்ளையை திருப்பி கேட்கும் பொழுது உற்சாகமா தேவனுக்கு பலி செலுத்த கரங்களை உயர்த்தினான், பட்டயத்தை உயர்த்தினான். கர்த்தரை அவனை தடுத்து நிறுத்தி அதுக்குரிய பரிகாரத்தை அங்க ஏற்படுத்தி வச்சார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்ற ஒரு மகனா இருப்பேன்னா கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல, சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அங்க வசனத்தை நிறுத்தி நிதானமா படிச்சோம்னா, வாசிமா யாக்கோபு 1:13. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் என்னவா? பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, பொல்லாங்கினால அவர் சோதிக்கப்பட மாட்டாரு, மற்றவங்களையும் சோதிக்கப்படவும் விட மாட்டாரு. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்குள்ள உலாவி உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறதுனால அவரும் சோதிக்கப்பட மாட்டாரு, உன்னையும் சோதிக்கப்பட விட மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அப்ப இங்க வேதம் என்னதான் சொல்லுதுன்னா, 40 வருஷம் வனாந்தர வழியாய் சோதனையின் மத்தியில அப்ப என்ன பண்ணாங்களாம்? அற்புதமா அதிசயமாய் நடத்தின கர்த்தரை நீ மறக்காம இருக்கும்படிதான் உன் வாழ்க்கையில சோதனைகளை அனுமதிக்கிறார். உபாகமம் 8:2 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்துல நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அப்போ உன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் சோதனைகளை அனுமதிச்சிருக்கிறாருமா? ஒரு ஆசீர்வாதம் வந்தது அந்த சோதனை மறந்துறதுக்காக இல்லையா? அந்த சோதனையில உன் கூட யார் வந்தது? அந்த சோதனையில யார் உன்னை விசாரித்தது? அந்த சோதனையில யார் உன்னை தைரியப்படுத்தினது? அந்த சோதனையில யார் உனக்கு உதவி செஞ்சது? அவரையும் மறந்துடக்கூடாது. இந்த பூமியில கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்களையும் மறந்து போகக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. உன்னுடைய சோதனையான நீ திகைச்சு என்ன செய்வேன்னு தெரியாம நின்று கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். வானத்துல இருந்து நேரா இறங்கி வந்து உதவி செய்ய மாட்டார். இந்த பூமியில ஏதோ ஒரு மனுஷியை கொண்டுதான் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அந்த நபர்களையும் நீ மறந்துடக்கூடாது. ஆனா அவங்கள நீ விக்கிரகம் ஆக்காம இது தேவனால வந்தது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த மனிதர்களையும் நீ மறந்துடக்கூடாது. நன்றி உள்ளவங்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, கொடுத்தா உறவு கேட்டா பகை. இந்த உலக பழமொழி, கொடுத்தா உறவு, ஆமா, கேட்டா கொடுத்ததை கேட்டா பகை. எந்த நிலைமையில கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், எந்த மனிதர்களை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார், அதை என்னைக்கும் மறக்கூடாது. இன்னைக்கு என் ஊழியத்துல அன்னைக்கு நான் லாரி பிடிச்சி, கண்டெய்னர் லாரி பிடிச்சி இந்த கிராமத்துக்கு வந்து ஊழியம் செய்யும் பொழுது என் கொண்ட நின்ன பரிசுத்தவங்களை இன்னைக்கும் நான் மறக்கல. அல்லேலூயா. ஏன்னா என் உபத்திரத்துல என் பாடுகள் மத்தியில வந்து அந்த லாரியை கையை போட்டு நிறுத்தி ஐயாவை கொண்டு போய் மெயின் ரோட்ல இறக்கிடுன்னு சொல்லி ஏற்றி விட்டு அந்த பரிசுத்தவங்களை இன்னைக்கும் நான் மறக்கல. அதனால்தான் இன்னை வரைக்கும் அவர்கள் சபையில உடன் மூப்பர்களா இருப்பார்கள் சொல்லி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யார் யாரையெல்லாம் கர்த்தர் உங்கள் உபத்திரவமான இந்த சோதனையான வாழ்க்கை மத்தியில உங்களுக்கு உதவிகளை செய்கிறார்களோ, அவங்க கொடுத்தலாலும் கொடுக்கலனாலும் அவங்க உங்க வாழ்க்கையில இடைப்பட்ட நாட்களை நினைத்து அவர்களுக்கும் கர்த்தருக்கும் நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் ஆமென். அதிகமாய் போக விரும்பல. உபாகம் 8:15 சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும், எடுத்தவங்க வேகமா வாசிங்க. உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க கூடாது. இப்பதான் சொன்ன இல்லையா, நீ மறக்க கூடாது. என் சாமர்த்தியமோ என் கைபலனோ இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த உபத்திரம் ஒரு நாள் நீங்கிடும். இந்த பாடுகள் கர்த்தர் இந்த இதுல இருந்து வெளியில கொண்டு வருவார். உன்னை செழிப்பான இடத்துல செழிப்பான ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அன்னைக்கு நீ செழிப்பான வாழ்க்கையில வரும் பொழுது உன் கடந்த காலம் மறந்துடக்கூடாது. நீ கடந்து வந்த பாதைகளை மறந்துடக்கூடாது. கர்த்தர் உன்னை நடத்தி வந்த வழிகளை மறந்துடக்கூடாது. இதை நீ நினைக்கணும்னு சொல்லி மறந்துட்டு என்னதான் உன் வாழ்க்கையில மறுபடியும் உபத்திரம் வரும், சோதனை வரும். இந்த சோதனை எல்லாம் நீ கடந்து போகும் பொழுது இந்த சோதனையான வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எடுத்தவங்க வாசிங்க. சோதனை ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள. சோதனை ஏன் வருது சொல்லுங்க. உபாகம் 8:3 சொல்லுது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி. சோதனை ஏன் வருது? சில வேளையில எல்லாம் இருந்து சில வேளையில பட்னியா இருப்போம், பசியா இருப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த சோதனையான சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இந்த வெள்ளத்துல இந்த உபத்திரவத்துல பாதிக்கப்பட்டு பசி, பட்டினி, பஞ்சம். பணம் இருக்கு, பணத்தை சாப்பிட முடியுமா? சமைச்சாதான் சாப்பிட முடியும். சமைக்கிறதுக்கு கேஸ் எல்லாம், விறகும் இல்லை, எதுவும் இல்லை. யோசிச்சு பாருங்க. ஹெலிகாப்டர்ல சோத்து மூட்டையை கவர்மெண்ட் போடாதான்னு ஏற்கனவே எத்தனை பேர். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சோதனையான காலங்கள் எல்லாம் நம்ம கடந்து வருகிறோம். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில. ஏன்னா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லையா, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை ஒரு மனுஷனை பிழைக்க வைக்குங்க. அருமையான கேப்ரியல் போன் பண்ணி சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரே கண்ணீர், எனக்கு கவலை. தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு அப்ப அவங்க மச்சாங்கிட்ட சொல்றேன், மலருடைய அவங்க அண்ணன் கிட்ட, இல்லை இல்லை இல்லை, அந்த விரலெல்லாம் சுகர் விரலெல்லாம் வெட்டி எடுக்க இப்போதைக்கு நீங்க அனுமதி கொடுக்க கூடாது. கணவன் தான் முக்கியம், அவருடைய பேச்சை தான் நீங்க கேட்கணும். நீங்க சகோதரனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க அவருக்கு தைரியத்தை சொல்லிட்டு, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி உள்ள வந்து ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட பேசும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அது சம்பவிப்பதில்லை. அதுக்கப்புறம் தைரியமா அவங்களோட ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொன்னேன், இல்லை கர்த்தர் அந்த விரலை எடுக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார், நீ போய் டாக்டரோட பேசு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்க மச்சான் சொன்னார், இல்லையா நாங்க போய் பேசுறோம், நீ பேசு, கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு போய் பேசிட்டு வந்து ஒரு 5 நாள் ஊசி போட்டு பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஐயா நீ போடு, கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து வந்தது. இந்த வார்த்தையை அமேன் அனுப்பினோம் நம் சபையில் இருந்து. அங்கிருந்து 3வது நாள் கர்த்தர் நல்ல ஒரு சாட்சி உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை அனுப்பும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். 1000 பேர் உங்களுக்கு உச்சி கொட்டலாம். அப்படியா
ஜெபிக்கிற சொல்றவங்களாம் மறந்து போயிடுவான், பானது பாத்திரக்காரன் மாதிரி. தேவனுடைய வாசலில திறப்புல நிற்கிற, தேவனுடைய வார்த்தையை பெற்று உன் வாழ்க்கையில அனுப்புகிற அந்த சந்தர்ப்பம், அந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இங்க வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீதிமான் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்கிறது. அதுல தான் நீ, உன் குடும்பம், உன் எதிர்காலம், உன் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை தான் கர்த்தர் உனக்காக ஆமென் அனுப்பி வைக்கிறது. அப்ப அந்த வார்த்தையை நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ, அந்த வார்த்தை குறித்து எந்த அளவுக்கு நீ சாட்சி உள்ளவனா இருக்கிறியோ, கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்ததின்படி அவர் செய்தார்னு சொல்லி நீ சாட்சியா நிக்கணும். அதை நீ மறந்துட்டினா மனுஷனே இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அதுதான் இங்க வேதம் சொல்லுது. பிரைஸ் தி. அப்போ தேவனை நீ நேசிக்கிறாயா என்பதை அறிந்து கொள்ளதான் வாழ்க்கையில. ஆமா, உபாகம் 13:2 நேரம் இல்லாதனால நான் 10 நிமிஷத்துல முடிக்கணும். ஆகவே உங்களோட வேகமா வசனத்தை மாத்திரம் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. ஆமென். உபாகம் 13:2 சொல்லுகிறது, உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பன காரணங்களும் எழுப்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை பின்பற்றுவோம் வாருங்கள் என்று உங்களிடத்தில் சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகலும் சொப்பனக்காரணியாகலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. இன்னைக்கு கள்ள உபதேசங்கள், கள்ள திருச்சபைகள், கள்ள போதகர்கள் தேசத்துல நிரம்பி இருக்கிறாங்க. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அற்புதம் அடையாளங்கள்லாம் செய்வாங்க, நம்பிடக்கூடாது. அல்லேலூயா. அங்க வேதம் தான் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, நீ அறியாத தேவர்கள்னா யாருங்க? மனுஷனை தெய்வமா அணுகிறது மனுஷனை தான் தேவர்கள் சொல்றோம். மனுஷன் நான் கடவுள் அப்படின்னு சொல்றவன் தான் தேவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் கடவுளுடைய வார்த்தையை பெற்றவன் சொல்றவங்க தான் தேவர்கள். அப்படி மனுஷங்களை விக்கிரகமாக்குறது இது எங்க உபதேசம்னாக்கா, பென்கராம்ன்ற ஒரு குரூப். பென்கராம் யாரு? நல்ல ஒரு ஊழியக்காரன். அவன் ஊழியம் செஞ்ச நாட்கள் எல்லாம் அற்புதம் அதிசயம்லாம் செஞ்சார். ஆனா இன்னைக்கு கடைசி காலத்துல அவர் நிறைய புத்தகங்கள் எழுதி வச்சுட்டு, நான் எக்காலம் ஊதுனா தாண்டா இயேசுவே வருவார் சொல்லிட்டார். தப்பான ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டார் இந்த சமுதாயத்துல. அது வரைக்கும் அவர் ஒழுங்கா தான் இருந்தார். கடைசியில் அவர் விழுந்து போயிட்டார். விழுந்து போன அவருடைய வார்த்தையை பின்பற்றி இன்னைக்கு எத்தனையோ ஒரு கூட்டம் தேவ பிள்ளைங்க போய் அங்க விழுது நரகத்துல விழுந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி. இன்னைக்கு அவங்க வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க ஓடுது. அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இங்க அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் அதிசயம் நடந்தா கூட சரி, அல்லேலூயா, வேற தேவர்களை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. தேவ தூதனே இறங்கி வந்தாலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை கொண்டு வரலன்னா அவனை வீட்டுல கூட சேர்த்துக்க கூடாது. ஆமாவா இல்லையா? சோரம் போகாம இருங்க. இது காலம், கடைசி காலம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீ ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளணும். நீ ஒண்ணுமே இல்லை. என் சாமர்த்தியம், என் பலன், என் அறிவு, என் ஞானம், என் சொத்து சொகலாம் கிடையாதுயா. தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கார். ஆமென். அவர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அவர் தான் என்னை ஆசீர்வதித்து நடத்துறார். நீ இதை உணர்ந்து கொள்ளணும். ஆமென். பிரசங்கி 3:18 சொல்லுகிறது, மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களை போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஆமென் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதித்தருகிறார் என்று நான் மனுஷர் முறைமையாக. அல்லேலூயா. உங்களோடு கூட சொல்றேன், பிரசங்கி சொல்றேன். மனுஷங்க எப்படி இருக்காங்களா? மிருகங்களை போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷர் நிலைமையை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுஷர் முறைமையை குறித்து. உண்மையா இல்லையா? இன்னைக்கு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா சொல்லுங்க. குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு அந்த அடி அடிக்கிறான். போதை தெளிஞ்சதும் மனைவியை நேசிக்கிறான். அதை குடிச்சிட்டு இருக்கும்போது அவனை அடிக்கிறான். மிருகம். அவன் மிருகமா மாற்றப்படுறான். உண்மையா இல்லையா? சின்ன குழந்தைகளை கூட விட்டு வைக்காம, 10 வயசு 12 வயசு குழந்தைகளை கூட விட்டு விடாம மிருக குணத்துல மனுஷன் நடந்துக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப மிருகத்துக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா? ரெண்டும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட மிருக குணம் உள்ளவர்கள். இதான் பிரசங்கி பார்த்துட்டு சொல்றாரு, மிருகம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை
அல்லேலூயா. நீ இதை சிந்தித்துக் கொள்ளணும். நேரில் அதனால நான் விலக்கி சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பிரசங்கி 3:19 சொல்லுது, மிருகங்களுக்கும் மனுஷருக்கும் சுவாசம் ஒன்று. ரெண்டுமே மரிச்சுதான் போகுதியா. அதுவும் மண்ணுக்குள்ளதான் போகுது, மனுஷனும் மண்ணுக்குள்ளதான் போகிறான். மிருகத்துக்கு உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மிருகங்களுடைய ஆவி மண்ணுக்குள்ள போகிறது, மனுஷனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னுடைய ஆவி தேவனிடத்துல போகிறது. தேவனிடத்துல போகிற ஆவியை வச்சுக்கிட்டு மண்ணுகளை போகிற மிருகத்தினுடைய ஆவியை போல நீ வாழ்க்கையில நடப்பேன்னா, அன்பில்லாம இருப்பேன்னா, மிருக குணம் உள்ளவர்களா இருப்பேன், நேசிக்கிற குணம் இல்லாம இருப்பேன்னா உனக்கும் மிருகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்போ உன் ஆவியில நீ உணர்ந்துக்கோ, நீ மிருக குணத்துல வாழ்றியா, மனுஷ குணத்துல வாழ்றியா, மற்றவங்களை குற்றப்படுத்திட்டு வாழ்றியா, அல்லது மற்றவங்களை காரியங்கள் எல்லாம் சகித்து மன்னித்து மறந்து தேவனை திருப்திப்படுத்தும்படி வாழ்றியா? ஆகவே இன்றைக்கு தேவன் சொல்றாரு, நீ பொறுமையை கற்றுக்கொள்ளணும் தான் உனக்கு சோதனை அனுமதிக்கிறார். வாழ்க்கையில சோதனை வருதுன்னா சும்மா எதுக்காக வருதுன்னா, எல்லாரும் கைவிட்டாதாயா, எல்லாரும் உன்னை மறந்தாதாயா, தேவன் உன் கூட இருக்கிறார் உனக்கு புரியும். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. எல்லாராலும் நீ மறக்கப்படும் பொழுதுதான் உன் கூட ஒருத்தர் இருக்கிறார்கள் உன்னால பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதான் ரோமர் 5:3 சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்தில் ஒரு மேன்மை எப்ப தெரியுமா பாராட்டுவோம்? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும், எல்லாராலையும் நாம் மறக்கப்பட்ட பொழுதிலும், ஹல்லேலூயா, நமக்கு உதவி ஒத்தாசைகளை 4 திசைகளில் இருந்து ஏதோ நம் முகம் தெரியாதவர்களையோ யாரையோ வைத்து உங்களை கர்த்தர் போஷித்து நடத்தும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயமாய் நடத்தும் பொழுது, உங்களை யாரோ ஒருத்தர் வழிபோக்கர் கூட உங்களை வந்து விசாரிக்கும் பொழுதுதான் தெரியும் தேவன் என்னை நடத்துகிறார், தேவனின் தேவைகளை சந்திக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே யாருக்கு சோதனை வரும்னா, அனுமதி தேவ பிள்ளைகளுக்கு தான் சோதனை வரும். அங்க எபிரேயர் 12:5 சொல்கிற, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? அப்பானா திறமை எடுக்கணும், கண்டிக்கணும், அடிக்கணும், திருத்தணும். அதுதான் அப்பா, அதுதான் குடும்ப தலைவன். அல்லேலூயா. சிச்சை இருக்கணும் ஒரு குடும்பத்துல. ஒரு பிள்ளையை வளர்க்கறதுல ஒரு கண்டிப்பு இருக்கணும். எப்பவுமே அன்பு அன்பு அன்புன்னு அன்புலயே விட்டினா தாறுமாறா போயிடும், வம்புல போய் நின்றோம். அப்போ தகப்பன் என்கிறவன் உன் சரீரத்தின்படியும் சரி, இங்க இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனாகிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு நேரம் உங்களை அரவணைத்து உங்களை அன்பு செய்வோம், இன்னொரு நேரம் நாங்கள் பிறமை எடுத்து உங்களை கண்டித்து உணர்த்துவோம். ஏன்னா நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. நீங்கள் சிட்சையை சகித்தால் என்னவா இருப்பீங்களா? தேவன் உங்களை புத்திரராக என்னை நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? புத்திரன் உண்டோ? அப்பா நம்மளை சிச்சிக்கிறது எதுக்குன்னா, சோதனை எதுக்குன்னா, நீங்க பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் உங்களை சோதிக்கிறார், சோதிக்க அனுமதி கொடுக்கிறார். அப்ப கூட உங்களை பொல்லாங்கினால அவர் சோதிக்க இடம் கொடுக்கிறதே இல்லை. அல்லேலூயா. சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் அவரே உங்களுக்கு கொடுக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. யாருக்கு சோதனை வரும்னா நீதிமானுக்கு தான் சோதனை வரும். யாருக்கு சோதனை வரும்னா தெய்வ பக்தியா நடக்கணும்னு விரும்புறவங்களுக்கு தான் சோதனை வரும். அவ்வளவுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுக்கு காண்பித்து கொடுக்க முடியாது. அல்லேலூயா. 2 பேதுரு 2:9 சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினர் ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறாரா. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. அல்லேலூயா. தேவன் உங்கள் திராணிக்கு மேல உங்களை சோதிக்க மாட்டாராம். உங்களுக்கு ஒரு திராணி இருக்கும்ல, தாங்கக்கூடிய ஒரு பலன் இருக்கும்ல, அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில சோதனை அனுமதிப்பார். அதுக்கு மேல உங்களை சோதனையை அனுமதிக்க மாட்டார். ஆகவே இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு 1:4 சொல்லுகிறபடி, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருந்ததால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுவது
அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படுகிறது. ஆகவே யோபு பக்தன் சொல்லுகிறது போல, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக துலங்குவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் என்னை சோதிக்க என்னை விட்டு கொடுக்கிறார். இந்த சோதனைக்கு பின்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கார். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இந்த செழிப்பான காலத்துக்கு இப்ப நீங்க வர போறீங்க. இந்த வருடம் முடிவதற்குள்ள கர்த்தர் ஒரு செழிப்பான ஸ்தலம், செழிப்பான வாழ்வு, செழிப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு நிலைய கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவகெடுத்தை தருவேன். நீ சோதனையை சகித்தாதான் கர்த்தர் உனக்கு அவன் ஜீவகெடுத்து உன் கையில கொடுப்பார். நீ ஜெயிச்சாதான் உனக்கு பரிசு. அதனால உன் வாழ்க்கையில வர சின்ன சின்ன உபத்திரவம், பாடு, நெருக்கம் இதெல்லாம் சோர்ந்து போயிடாத. வாலிப பிள்ளைகளுக்கு உங்க வாலிபத்துக்கு ஏற்ற பரீட்சை தான் உங்களுக்கு வரும். திருமணமானவர்களுக்கு உங்களுக்கு அதுக்கேற்ற பரீட்சை தான் வரும். இஷ்டம் போல வாழ்ந்தவங்களுக்கு வியாதி பலகணும், அப்படிப்பட்ட சோதனைகள் வரும். எந்த நிலைமையிலும் நீ கர்த்தரை பற்றிக்கிட்டேன்னா, அவருக்கு உண்மையா இருப்பனா, உனக்கு வாழ்க்கையில வருகிற அந்த சோதனையை நீ சகிக்க பழகிட்டேன்னா, அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு வச்சிருக்கிறார். அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படி இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். அன்பு மகா இரக்கம் கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், ஆம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும், எல்லாராலும் நாங்கள் மறக்கப்பட்ட நிலைமையிலும் தகப்பனே நாங்கள் சோர்ந்து போய், ஆமா ஆண்டவரே எங்கள் உதவி செய்ய யாருமே இல்லையே என்று இருந்த பொழுதிலும் தகப்பனே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துறீங்க என்கின்ற ஆமா ஆண்டவரே அந்த அச்சாரத்தை இன்னைக்கு எங்க மத்தியில போட்டிருக்கிறீங்க. நீங்க தான் எங்களை நடத்துறீங்க, நீங்க தான் எங்களை போஷிக்கிறீங்க, நீங்க தான் இன்னைக்கும் எங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறீங்க. எங்களை அவமான நிந்த எதுவும் அடையாதபடி எங்களை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. நாங்க அறிந்து கொண்ட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா. சோதனையோடு இருக்கிற பிள்ளைங்க, வேதனையோடு இருக்கிற பிள்ளைங்க, நெருக்கத்துக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைங்க, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைங்க, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்க இந்த நாட்களில செழிப்பையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கட்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற இவர்கள் செழிப்பை திருப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.